"என்ன ஜாக்லின் இப்படி கவுத்துட்டீங்களே நீங்க? ஏன் இப்படி கொந்தளிக்கிறீங்க?" அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ப்ரோமோ 2வ பார்த்துட்டேன். ப்ரோமோ 2 வந்துருச்சு. ஜாக்லின் வந்து டெவிலா பண்ண சொன்னாலும் பண்ண மாட்றாங்க. ஏஞ்சலா பண்ண சொன்னாலும் பண்ண மாட்றாங்க. சரி ஃபர்ஸ்ட்டு ப்ரோமோ 2ல என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பேசிறலாம். ஜாக்லின் அண்ட் ரஞ்சித் இவங்களுக்குள்ளார வந்து ஒரு ஆர்குமென்ட் ஆயிருது. ரஞ்சித் சார் பார்த்தீங்கன்னா வந்து டெவிலா பண்றாரு இல்லையா? ஸோ ஜாக்லின வந்து ட்ரிகர் பண்ணியிருப்பார் போல. இவங்க ட்ரிகர் ஆயிட்டாங்க. ஜாக்லின் பிரேக் டவுன் ஆகி 60 நாளுமே இவரு இந்த மாரி கேம் தான் விளையாடுறாரு. அவர யாருமே நம்பாதீங்க அப்படின்றப்போ, ரஞ்சித் அவரு என்ன சொல்றாருன்னா, "நான் உங்கள வந்து ஏதாவது காயப்படுத்தியிருந்தேன்னா நீங்க அப்படி சொல்லலாம்" அப்படின்றாரு. "இல்ல உங்கள நான் அப்பாவா பார்த்தேன். நீங்க இப்படி பண்ணியிருக்க கூடாது" அப்படின்னோனே, ரஞ்சித் அவருமே ஒரு மாரி ஆகி அந்த ஹார்ட்ட வந்து பிச்சு போட்டுட்டு போறாரு. பட் எனக்கு என்னன்னா, ஒரு டாஸ்க்ன்னு வந்துச்சுன்னா, அப்புறம் என்ன அப்பாவா பார்த்தேன், அக்காவ பார்த்தேன், தங்கச்சிய பார்த்தேன் அப்படிலாம் சொல்லக்கூடாதே. ஏன்னா ஒரு டெவில்னா டெவில்க்கான வேலையே அதுதான். ஸோ ரஞ்சித் நம்ம ஸ்டார்ட்டிங்லேருந்து பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஸ்பேஸ பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இந்த டாஸ்க், பெர்ஃபார்மன்ஸ் அதில தான் வந்து அவர் எடுத்து நல்லாவே வந்து காட்டுவாரு. ஸோ டெவிலா வந்து அவரோட ரோல் அவர் நல்லா ப்ளே பண்ணியிருப்பார்ன்னு நினைக்கிறேன். ஜாக்லின் ட்ரிகர் ஆயிட்டாங்க. பட் எனக்கு என்னன்னா, அந்த இடத்துல வந்து நான் உங்கள அப்பாவா பார்த்தேன். நீங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து அன்வான்டடா இருந்தது. இந்த கேம்க்குள்ளார இந்த மாரி அப்பா, அண்ணன், தங்கச்சி இதெல்லாம் வந்து எதுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னோட கேள்வி. அண்ட் ரொம்பவே டிசப்பாயிண்டட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து பயங்கர ஸ்ட்ராங் பிளேயரா நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்ல அவங்க டெவிலாவுமே எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல. ஏஞ்சலாவுமே அவங்க ஒரு வேள பெர்ஃபார்ம் பண்ணலையோ அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். வெறும் ப்ரோமோ 2 வச்சுட்டு நம்ம இந்த அளவுக்கு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம ஃபுல்லா எபிசோட பார்த்தா தான் என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியும். ரஞ்சித் அவர் என்ன பேசினார் அப்படின்றதும் நமக்கு தெரியாம இந்த அளவுக்கு வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் எனக்கு அத பார்த்தோனே வந்த ஃபீலிங் இதுதான். ஸோ அத தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அண்ட் அந்த வீடியோலயும் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில ஜெஃப்ரியுமே வந்து ஒரு மாதிரி ரஞ்சித் சார் பண்ணது கரெக்ட் தான். ஒரு டாஸ்க்குக்காக அவர் பண்ணியிருக்காரு. இதுக்கு ஏன் நீங்க வந்து இவ்ளோ இது பண்றீங்கன்ற மாரி ஒரு ரியாக்ஷன் தான் அவருமே குடுக்குறாரு. அண்ட் தீபக்கா இருக்கட்டும் எல்லாருமே அந்த மாரி ஒரு ரியாக்ஷன் தான் குடுக்குறாங்க. பட் நம்ம எப்பவுமே நோட் பண்ணது தாங்க ஜாக்லின யாராவது ஏதாவது சொல்ட்டா சௌந்தர்யா பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுறாங்க. ஸோ இந்த ப்ரோமோலயும் பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க ஒரு சைடு. எனக்கு என்னமோ இந்த வீக்ல பார்த்தீங்கன்னா, வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யான்னு சொல்லப் போறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த டாஸ்க்க அவங்க அந்த ரோலாவே ப்ளே பண்ணவே இல்ல. அப்படின்ற ஒரு ரீசன வச்சு சரி ஓகேங்க. இந்த பர்ட்டிகுலர் விஷயம் வந்து ஏதாவது லைவ்ல வருதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு டாஸ்க் அப்படின்னு விளையாடிட்டு இருக்கப்போ, அந்த இடத்துல வந்து இந்த மாரி நான் உங்கள அப்பாவா பார்த்தேன், நான் உங்கள அக்காவா பார்த்தேன் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து சொல்றது சரியா? தப்பா? அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோவ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரோமோ 3 ரிவ்யூ வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.